நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் அண்ட் தேர் மிட்டிகேஷன் டாபிக் இப்போ கவர் பண்ணிடலாம். இதில் வந்து நேச்சுரல் ஹசார்டான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதா நேச்சுரல் ஹசார்ட் சொல்கிறோம். கட்டுப்படுத்த முடியாத எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அழிவு ஏற்படுறது தான் டிசாஸ்டர் சொல்கிறோம். அண்ட் மிட்டிகேஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லாமே மொத்தமாக அழியும் போது நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவோம்ல, ஸோ அதை தான் மிட்டிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இயற்கை சீற்றங்கள் என்னெல்லாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் டாபிக்கு. So the natural hazards are naturally occurring physical phenomenon caused either by rapid or slow onset of events which can be geophysical, hydrological, climatological. இது மூணாவது விதமாக பிரிக்கிறாங்க, ஈவெண்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஜியோஃபிசிக்கலில் earthquake, landslide, tsunami, volcanic activity. earthquakeனா நிலநடுக்கம், ஒரு திடுதுப்புன்னு வந்து கம்ப்ளீட் பில்டிங், கம்ப்ளீட் ஒரு லொக்கேஷனை வந்து ஒரு ஷேக் ஏற்படும். லேண்ட்ஸ்லைட்ஸ்னால் வந்து ஒரு பெரிய மழையினாலேயோ இல்லை பெரிய ஒரு சாயில் இரோஷனாலேயோ வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பாறாங்கல்லோ மண்ணோ சரிஞ்சுக்கிட்டு வருது. சுனாமின்னா நமக்கே தெரியும், கடல் சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவு. அண்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டினா என்ன, எரிமலை வெடிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய லாவா வந்து திடுதுப்புன்னு வந்து வெடிச்சு வருது. ஸோ இது இந்தியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கிறது நமக்கு அந்தமானில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட்ரோலாஜிக்கலில் வந்து அவலன்ச்சஸ் அண்ட் ஃப்ளட்ஸ், இதுவும் மழையினால் ஏற்படுறது, ஃப்ளட்டை பேஸ் பண்ணி. கிளைமேட்டோலாஜிக்கல்னால் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், டிராஃப்ட், வைல்ட் ஃபயர்ஸ். ஸோ ரொம்ப அடித்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஏற்படும். அதனால வந்து நிலம் என்ன ஆகும்னா காஞ்சு போயிடும், தண்ணி இல்லாமல் வறண்டு போகிற நிலையில் இவாப்ரேட் ஆகிரும். தண்ணி எல்லாம் சின்ன சின்ன குளம் இந்த மாதிரி ஓடிட்டுருக்க இடத்துல வந்து வற்றும் போது அது டிராஃப்டாக மாறிடும். ஸோ அது விவசாயம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வைல்டு ஃபயர், திடுதுப்புன்னு நெருப்பு பிடிக்கிறது, காட்டு தீன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், நேச்சுரல் ஹசார்ட்ஸ் as a result of naturally occurring processes and act as a threat to humans and environment. Different types of natural hazards and mitigations are given here. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இயற்கைக்கும் அது சார்ந்திருக்க எல்லாத்துக்குமே பாதிப்பு தரக்கூடிய விஷயம் தான் வந்து இயற்கை சீற்றங்கள். சில earthquake நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இட் இஸ் a sudden release of energy accumulated in the deformed rocks of earth crust causing the ground to tremble or shake. அவ்வளோதான். ஸோ திடுதுப்புன்னு ஒரு சின்ன ஒரு எனர்ஜி வருது தான். ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி பிக்சர்ஸ் மட்டும் நார்மலாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்ம 1 by 1 வெப்சைட் நான் லிங்க்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் கூகுள் பண்ணது தான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்ளோன்ஸ், வால்கானோஸ், ஃப்ளட்டு, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுகிறது, ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறது, ஸோ டர்னாண்டோ, சைக்ளோன்ஸ் ஏற்படுறது எல்லாமே அதில் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராக காத்தடிக்கிறதுனாலையும் என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். அண்ட் வெப்சைட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு லிங்க் மட்டும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அது நீங்கள் ஆர்டிக்கல் படித்து பாருங்கள், இல்லைனா ஜஸ்ட் லீவ் ஆன். ஸோ earthquake வந்து சொல்லியாச்சு. ஸோ இட் கேன் occur suddenly any time of the year without any warning, causing severe loss of life and property. Earthquake are caused due to the disequilibrium in any part of the crust of the earth, such as volcanic eruption, faulting, unfolding, hydrostatic pressure of man-made water body. ஸோ சிம்பிளாக வந்து என்னென்னா, சடனாக வந்து ஒரு ஷேக் ஏற்படுது, ஒரு அதிர்வு ஏற்படுறது. இது வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் வரும், எந்த வருஷத்தில் வரும், எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு வார்னிங்கே இல்லாமல் சடனாக வரக்கூடிய ஒரு விஷயம் earthquake. ஸோ லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் போது மனிதர்களோட உயிர் இழப்பும் அதிகமாக இருக்கும், கட்டிடங்கள் இடிந்து விடுவதும் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, இது எப்படி இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா எர்த் கிரஸ்ட்டிலேருந்து ஏற்படுதுன்னு அப்படி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி மரங்களை வெட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஒரு வாட்டர் டேபிள் வந்து கீழே இருக்க ஃப்ரெஷ் வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா நிறைய பேர் மோட்ரு போட்டு நம்ம நிறைய எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த வாட்டர் டேபிள் டிஸ்டர்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக earthquake வந்து நம்ம ஏற்படலாம். இல்லை வந்து நம்ம எடுக்கக்கூடிய வெல்ஸ்னாலேயுமே வந்து அதனாலேயும் நிறைய விதமான earthquakes ஏற்படும். ஸோ இதெல்லாம் மேன்மேட் வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மிட்டிகேஷன் ஆஃப் earthquake அப்படின்னா என்னென்னா, அதாவது follow certain building codes and guidelines for safe constructions of building against earthquakes. முக்கியமாக லைக் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நிறைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்.
ஏன் வந்து உப்பு இருக்கிற இடத்துல வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க, சில நேரங்களில் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தேங்குற இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் இயற்கையை நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணும் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சுரல் அண்ட் இன்ஜினியரிங் இன்புட்ஸ் நீட் டு பி புட் டுகெதர் டு இம்ப்ரூவ் பில்டிங் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஸோ இயற்கை சார்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எல்லா ஆர்கிடெக்சர் அண்ட் ப்ளஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் எஜுகேட்டிங் த பப்ளிக் அபவுட் த காசஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் எர்த்குவேக். ஸோ ஏன் இந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படுது, இதோடைய முக்கியமான காரணம் என்ன, நான் சொல்லியிருக்கேன்ல, இது ஒரு 3 விஷயம். ஒன்று, மரத்தை வந்து அதிகமாக வெட்டுறதுனால, அதில் வேறு மண்ணும் கல்லும் பாறாங்கல்லும் சேர்ந்து இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணி உடச்சி எடுக்கும் போது அந்த பாறாங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிள் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2வது முக்கியமான விஷயம், நம்ம அதிகமாக வந்து மோட்டர் போட்டு தண்ணீர் உள்ளே இருக்க நிலத்தடி தண்ணீரை மொத்தமாக உறிஞ்செடுக்குது. அப்போ வாட்டர் டேபிள் வந்து மாறிடும். அப்போ அந்த நேரத்துலேயே வந்து சரிவு ஏற்படும். 3வது விஷயம், அதிகமாக ட்ரில்ஸ் பண்ணுறது, அதிகமாக வந்து தோண்டி அதை சரியாக அதை டம்ப் பண்ணாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எர்த்குவேக் ஏற்படும். இந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எஜுகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ் ஹெல்ப்ஸ் டு சர்டன் எக்ஸ்டென்ட் இன் மிட்டிகேட்டிங் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ ப்ரிப்பேர்னஸ் மெஷர்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. இந்த எர்த்குவேக் ஏரியாஸே வந்து இந்தியாவில் 4 ஜோனாக மாற்றுறாங்க, 5 ஜோன்ஸாக வைக்கிறாங்க. லீஸ்ட் டேமேஜ் ரிஸ்க், லோ டேமேஜ் ரிஸ்க், மாட்ரேட் டேமேஜ் ரிஸ்க், ஹை டேமேஜ் ரிஸ்க் அண்ட் வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க்னு சொல்லிட்டு என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் தி இந்தியா கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் டேமேஜில் சொல்லியிருக்கிறதுலாம் என்ன பார்த்தீங்கன்னா, பிளேசஸ் ஆஃப் சம் பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா, plain areas of Uttar Pradesh, portion of plain of North Bihar, West Bengal, delta areas of Godavari, coastal plains area of Maharashtra and Kerala, deserts areas of Rajasthan and most areas of Gujarat except Kutch region அப்படின்னு சொல்லிட்டு least damage riskன்னு சொல்லிட்டு zone 1 கொடுத்துருக்காங்க. zone 2ல தமிழ்நாடு வந்திருக்கு. அண்ட் ஒடிசா, coastal district of ஒடிசா, ராஜஸ்தான், ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், அப்புறம் வந்து பார்ட்ஸ் அண்ட் பிளேன்ஸ் ஆஃப் உத்தர் பிரதேஷ், ஹரியானா அப்படின்னு பஞ்சாப், இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து லோ டேமேஜ் ரிஸ்கில் வந்திருக்கு. அண்ட் ஜோன் 3 மாட்ரேட் டேமேஜில் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, சதர்ன் பீகார், நார்தர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ஒடிசா. ஹை டேமேஜ் ரிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜோன் 4ல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், நார்தர்ன் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, வெஸ்ட் உத்தரப்பிரதேஷ், வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், தெராய், பாபர் ரீஜன்ஸ் அண்ட் ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட், பீகார், சிக்கிம் ஏரியாஸ்லாம் வந்து ஹை டேமேஜ் ரிஸ்க் ஏற்படும். எப்போ நிலநடுக்கம் வரும்னு சொல்ல முடியாது. அண்ட் அகெயின் ஜோன் 5ல் வந்து வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், சம் பார்ட்ஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், எக்ஸ்ட்ரீம் நார்த் பீகார், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, கட்ச் ரீஜன்ஸ் ஆஃப் குஜராத் சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தான் வந்து எர்த்குவேக் அதிகமாக ஏற்படக்கூடிய இடங்கள் சொல்லி இந்தியாவில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுனாமி சொல்லவே வேண்டாம். It's like tsunami is a phenomenon where series of waves in a water body is caused by the displacement of large volume of water. It occurs generally in an ocean or lake, large lake. Sometimes the waves reach the heights in the many meters. Earthquake, volcanic eruption and other underground explosion below the water can have the potential to generate the tsunami. ஸோ சுனாமி ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எர்த்குவேக்கோ வால்கானிக் எரப்ஷனோ இல்லை அண்டர் கிரவுண்டில் வந்து நிறைய விதமான டெஸ்ட் அண்ட் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், அதனாலேயுமே வந்து சுனாமி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And again when the tsunami occurs more frequently in Pacific Ocean, particularly along Pacific Ring of Fire. This zone is found at the northern edge of the Pacific plate and most active fields of the earth. ஸோ அதிகமாக சுனாமி எங்கே ஏற்படுதுன்னா பெசிஃபிக் பேஸ் பண்ணியிருக்க கோஸ்டல் ஏரியாஸில் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓஷன் ரீஜனில். அண்ட் இது பேர் என்ன, Pacific Ring of Fireன்னு சொல்கிறாங்க. Several times a year a strong earthquake, at least 7 on a richer scale, results in tsunami. East Asian and Western North and South American coast experience this hazard the mostன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னா செவரல் டைம் அ இயர் ஏற்படலாம், அதாவது அட்லீஸ்ட் 7 ஆன் ரிச்சர்ட் ஸ்கேலில் சுனாமி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஈஸ்ட் ஏஷியாவில், வெஸ்டர்ன் நார்த்தில், அமெரிக்கன் கோஸ்டலில், சவுத் சைடில் வந்து நிறைய அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சுனாமி டெஸ்ட்ராய் எவ்ரி திங் இன் தேர் வே அண்ட் காஸ் ஹியூஜ் டேமேஜ் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், காசஸ் டெத் இன் லார்ஜ் நம்பர். ஸோ இதோடைய அழிவு வந்து பேரழிவு தான், நிறைய உயிர்கள் மட்டும் இல்லை பல சேதமும் ஏற்படும். இது மிட்டிகேஷன் ஆஃப் சுனாமியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைண்ட்ஸ் அவுட் இஃப் your house is in danger and know the height of your street above the sea level. இதனால தான் வந்து ஃப்ளட் வரும்போதும் சரி, சுனாமி வரும்போதும் சரி,
அங்கங்கே எங்கன்னா நீர் தேக்கம் இருக்கோ, எங்கே ஓடிட்டு இருந்ததோ அந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக ஏற்பட்டு வீடுகளில் வந்து மூழ்கின காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீடு அங்கே கட்டி வச்சுருந்தாலும் முக்கியமான காரணம். ஸோ இதோட கேர்லெஸ் ஆஃப் த சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து அதை கவனிக்காமல் விட்டது தான் முக்கியமான காரணம். ஏன்னா சீவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது. ஸோ நம்ம திருப்புன்னு ஏதாவது இடத்துல பண்ணும்போது தண்ணியை வந்து பாத்ரூமில் தண்ணி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் தண்ணி ஆயிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வார்னிங் சைன்ஸ் வந்து எதுவுமே ஃபெமிலியர் கிடையாது. அண்ட் என்னென்னா இவாலுவேஷன் பிளான்ஸ் வித் மோர் ஒன் ரூட் அண்ட் பிக் அண்ட் இவாலுவேட்டட் இன்லேண்ட் லொக்கேஷன். ஸோ ஒரு ரூட் மட்டும் இல்லை, நிறைய ரூட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எஸ்கேப் ஆகி ஓட முடியும். ஸோ அதை பற்றியும் நம்ம ரூட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வீட்லேயே உட்காந்து பத்திரமா உட்காந்துருக்கோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இதுவுமே வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ரூட்ஸ். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் வந்து வால்கனோங்கிறது ஒன்றும் இல்லை, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கக்கூடிய அந்த ஜுவாலைகள் வந்து வெளியே வர்றது தான் வந்து வால்கனோ. அதாவது நமக்கு மேலே இருக்கிறது வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் பூமிக்கு அடியில் எப்போயுமே அந்த நெருப்பு குழம்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மேலே வெடிச்சிட்டு வர்றது தான் அந்த வால்கனோ சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து லேண்ட்ஃபார்ம் அட் த எண்ட் ஆஃப் த காண்டக்ட் ஆர் pipe where rise from below the crust or vents to the surface. Volcano is usually in a form of peak, which may be cone shaped or dome shaped. அதோட ஷேப் சொல்கிறாங்க, அது வந்து கோன் ஷேப்பில் இருக்கலாம், இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கலாம், இல்லை வந்து டூம் ஷேப்டு இருக்கலாம். ஸோ இந்த இதை தான் வந்து உங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் ஆஃப் பைப் மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ இதான் நம்ம பூமி அப்படின்னா இந்த இடத்துல மைய பகுதியில் இருந்து நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம்ல, இந்த இடத்துல வெடிச்சிட்டு வரது தான் வந்து நம்ம வந்து சொல்கிற வால்கனோ. Margins of the Pacific Ocean and in the area where the largest number of active volcanoes are situated. ஸோ அதிகமாக வால்கானிக் எங்கே அதிகமாக ஆக்டிவாக இருக்குன்னா வந்து பெசிஃபிக் ஓஷனில் இருக்காமா. இந்தியா இஸ் நாட் ப்ரான் டு திஸ் ஹசார்ட். த ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ இன் இந்தியா இஸ் அ பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ சொன்னேன் இல்லை, ஸோ இந்தியாவில் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஒன்று அந்தமான் நிக்கோபார். இது அதிகமாக நமக்கு வரது கிடையாது. ஸோ அந்தமான் ரொம்ப தூரத்தில் இருந்தால் நமக்கு அந்தளவுக்கு இஃபெக்ட் கிடையாது. பட் இதனால் நம்ம சுனாமியோ இல்லை வந்து நமக்கு earthquake ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இட் டேமேஜஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் ஆஷ் அண்ட் டஸ்ட் injected into the atmosphere can be hazardous to health. It may damage aircrafts accumulated around the engines. The liquid magma erupting from volcanoes may bury human settlements and all kinds of structures. Large areas of cultivable land may be covered by this debris and rendered uncultivable. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வால்கனோ வந்து இப்போது இந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். இது வெடித்து இந்த புகையாக போய் இது லாவா வந்து கொட்டும்போது என்ன ஆகுனா, இங்கே ஏரோப்ளேனோ இல்லை வேறு ஏதாவது பறவைகளோ எதுவாக இருந்தாலும் அது பாதிக்க செய்யும். அதோட ஹெலிகாப்டர்ஸோ இல்லை ஜெட்ஸோ எதுவும் சேட்டலைட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, சேட்டலைட் அளவுக்கு போகாது, சும்மா சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரோன்ஸ் மாதிரிலாம் இது பண்ணுறாங்க போது அந்த இடத்துல போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பாதிப்பு ஏற்படும். ஸோ மிட்டிகேஷன் ஆஃப் வால்கனோஸில் இது என்னென்னா வந்து நம்ம மூவ் பண்ணி போயிடுறது தான் நல்லது. ஃபஸ்ட்டு வார்னிங் ஆஃப் சைன்ஸ் வந்து எரப்ஷன்ஸ் வால்கனோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம போயிடுறது நல்லது. அண்ட் ஜென்ரலி வந்து மானிட்டரிங் ஏஜென்சி அதிகப்படுத்தினாலையும் வார்னிங் சிக்னல்ஸ் எரப்ஷன்ஸ் பற்றி சொல்கிறதுனாலையுமே அங்கே இருக்க மக்களையோ அங்கே இருக்க ஏரோப்ளேன்ஸ் ரன்னிங் ஏரோப்ளேன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஏரோப்ளேனும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அதை ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம அதை சேவ் பண்ண முடியும். ஃபோர்த்து வந்து வால்கனோஸ்னால் ஃபோர்த் வந்து சைக்ளோன்ஸ்னால் வந்து என்னென்னா a spinning storm that rotates around low pressure center. Cyclone erupts with a terrifying energy. The strong winds whirls at a tremendous velocity of 120 to 200 kilometer per hour. It is accompanied by thunder, lightning and rain. They occur mainly in the tropical temperate regions of the world. என்ன சொல்கிறாங்கன்னா, சைக்ளோன்கிறது ஒன்றும் இல்லைங்க, சுழற்சி, ஒரு கடன்னு ஒரு சுழற்சி ஏற்படுறது தான். இது எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பைக்லேயே காலையில் 120 200 கிலோமீட்டர் பர் ஹார் போனோம்னா எந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு போவோம். அந்த ஸ்பீடு ஒரே இடத்துல அடித்ததுன்னா எப்படி இருக்கும், அப்போ போகிறவங்க அடித்து தள்ளி தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி வந்து ஸ்பீடில் வந்து அது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் சைக்ளோன்ஸ். இது எப்போ ஏற்படுனா மழையும் இடியும் சேர்ந்து இது வருமாமா, சேர்ந்து வரக்கூடிய சைக்ளோன் தான் இது. ஸோ ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ட்ராபிக்கல் அண்ட் டெம்பரேட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து சைக்ளோன்ஸ் அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதோடைய டேமேஜ் எப்படி இருக்குன்னா வெரி சிவியராக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேன் ஓடுற இதில் வந்து நம்ம முடி பறப்போம். கடல்கிட்ட போய் நின்றோம்னாவே நம்ம போட்டிருக்க துணி முதற்கொண்டு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணுவோம். இதுவே 120 200 யோசிச்சே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப சிவியராக தான் இருக்கும். அப்போ இதை அடிச்சுட்டு போகிற இடமெல்லாம் எப்படி இருக்கும். இந்த சைக்ளோனிக் ஸ்டார்ம் டேமேஜஸ் இன்ஸ்டாலேஷன், dwellings, கம்யூனிகேஷன் சிஸ்டம், ட்ரீஸ்,
etc. Heavy rainfall from a cyclone usually spread over a large area, cause large scale soil erosion, weakening of the embankments. Cyclone may also cause a prolonged heavy rains. This may lead to floods causing heavy losses. Water becomes contaminated and people may suffer from various waterborne diseases. மழை வந்தாவே தண்ணி குடிக்கிற தண்ணியெல்லாம் கெட்டு போகும், ஆட்டோமேட்டிக்காக அதை குடித்தா நமக்குமே அது பாதிப்பு ஏற்படும். அண்ட் இது வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமை ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். மரம்லாம் விழுகிறதுனால நம்மளால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நின்றும். ஸோ மழை அதிகமாக இருக்கணும், நம்ம வெளியே போக முடியாது, அந்த இடத்துலேயே மாட்டிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சுச்சுவேஷனாக இருக்கும் சைக்ளோன் வந்தால். ஸோ கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஆர் அமாங் த ஏரியாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸிமம் டேமேஜ் டியூ டு சைக்ளோன். ஸோ முக்கியமாக எங்கெல்லாம் அடி வாங்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப செம்ம அடி வாங்குது சைக்ளோனால். அண்ட் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸை வந்து வெவ்வேறு உலகத்தில் இருக்க பல வித்தியாசமான கண்ட்ரி வந்து பல விதமான பெயர்களோட கூப்பிடுறாங்களாமா. அது என்னென்னா சவுத் சைனா சீல என்ன சொல்கிறாங்க, டைபூன்ஸ்னு சொல்கிறாங்க. பே ஆஃப் பெங்காலில் வந்து டிப்ரெஷன் ஆஃப் ஸ்ட்ராம்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து வில்லின்னு சொல்கிறாங்க. ஸோ அனதர் வேரியண்ட் ஆஃப் ட்ராபிக்கல் ஸ்ட்ராம்ஸ் இன் அ டொர்னாண்டோ தட் இஸ் டிப்பிக்கலி அன் அமெரிக்கன் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லி பேர் வித்தியாசம் தான், ஒன்றும் இல்லை. காற்று அடித்து அப்படியே ஒரு சுழல் வந்து மழையும் இடியும் சேர்ந்து வர இதுதான் வந்து பெயர்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அது மிட்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, efforts can be made to reduce the fury of the waves by creating some structure along the coast and planting mangrove. நிறைய மரங்களில் வந்து நடணும்னு சொல்கிறாங்க. மேங்க்ரூவ் பேஸ் பண்ணி அப்புறம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அங்கங்கே. அண்ட் வந்து belts of tree can help in reducing the wind velocity by acting as wind breakers. ஸோ வந்து ட்ரீ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ட்ரீஸ் வந்து நிறைய ட்ரீஸ் வந்து வளர்க்குறதுனால இந்த விண்ட் வந்து இதை பிரேக் பண்ணுமே தவிர நம்மளை முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்றுறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி இந்த கான்செப்ட் அவங்க பெல்ஸ் ஆஃப் ட்ரீ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரிப்பேர்னஸ் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் அண்ட் ரீலொகேஷன் ஆஃப் பீப்புள் பண்ணுறது ஒரு சேஃப்டி. அண்ட் ஃபிஃப்த் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a flood is a general and temporary condition where 2 or more acres of normally dry land and 2 or more properties are inundated by water and mud flow. இது வந்து எதனாலனா ஹெவி ரெயின்ஃபால்னால வரக்கூடிய விஷயம். இது இயற்கை சீற்றம் தான். அண்ட் டு நாட் ஹேவ் த கெப்பாசிட்டி ஆஃப் கேரி எக்ஸஸ் வாட்டர். இது தண்ணி எடுத்துகிட்டு போகாது, ஆனால் நம்ம சீவேஜ் சிஸ்டம் சரியில்லாதனால நமக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், அவ்வளோதான் சிம்பிள். However, floods are not always caused by heavy rainfall. They are result from the phenomenon particularly in the coastal areas where storm surge and with the tropical cyclone வந்தால் மட்டும்தான் ஃப்ளட்டுங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் உள்ளே வரும். இது எப்படிலாம் காப்பாற்றலாம்னா, நம்ம வந்து flood can be prevented by making embankments and dikes. அஃபாரஸ்டேஷனாலே அதை வந்து கம்மிப்படுத்த முடியும். அண்ட் கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து ப்ரிப்பேர்னஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம டேமேஜ் கம்மிப்படுத்தலாம். அண்ட் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கனாலையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா வந்து டிராஃப்ட்னால் வந்து என்னென்னா, ஒரு எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபாலை விட அதிகமாக மழையே வராமல் போயிடும், சுத்தமாக மழையே இல்லாமல் போயிடும், அதான் டிராஃப்ட். ஸோ ஷார்ட் ஃபால் ஆஃப் இன் ரெயின்ஃபால் ரிசல்ட்ஸ் இந்த ட்ரையிங் ஆஃப் ரிவர்ஸ், லேக்ஸ், ரிசர்வாயர்ஸ். அப்புறம் பல தண்ணி தேங்கியிருக்க இடத்துல எல்லாமே மொத்தமாக காஞ்சிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புவர் ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் லாஸ் ஆஃப் crop yield due to the shortage of water and some of the மெயின் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ட்ராப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழை இல்லாதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லோ ரெயின்ஃபால் இருந்தால் இன்சஃபிஷியன்ட் தண்ணி இல்லாமல் போயிடும். இப்போ ஹியூமன் பீங்ஸ், பிளான்ட், அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர் மொத்தமாக அடிவாங்க. இதுதான் டிராஃப்ட், மழையே இல்லாமல் இருக்கிறது. இது வந்து ரெகுலர் மானிட்டரிங் மூலிமா ரிசர்வாயர்ஸ், லேக்ஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் எல்லாமே தூர் வாரி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அகெயின் வந்து நம்ம லோ வாட்டர் லைக் தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்காத க்ராப்ஸ் வளர்க்குறதுனாலையும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலிமா இதை நம்ம டிராஃப்ட்டை வந்து நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். க்ளவுட் பர்ஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி ரொம்ப கொட்டி சீவேஜ் சிஸ்டம் சரியில்லாதனால உடனே ஃப்ளட் ஆகிடுறது தான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட். இது அதிகமாக வந்து உத்தரகாண்டில் வந்து நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால், ஃப்ளட்டிங், லேண்ட்ஸ்லைட்ஸ் இது எல்லாமே ஏற்படுறனால 1000க்கு மேலே மனிதர்கள் வந்து உயிரிழக்க முக்கியமான காரணம் வந்து க்ளவுட் பர்ஸ்ட்டாக ஒரு சில நேரத்தில் அமைஞ்சு போயிடுது.
இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் precipitation in a short period of time, sometimes accompanied by hail and thunder, capable of creating flood conditions. So the term cloudburst started from the notion that the clouds were akin to water balloons, and cloudburst resulting in the rapid precipitation. அவ்வளோதான். ஒரு சின்ன டைமில் அதிகமாக அடித்து மழை அடித்து தள்ளுறது தான் வந்து க்ளவுட் பர்ஸ்ட். இது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, கெனால்ஸ் பில்ட் பண்ணலாம், அப்புறம் டேம்ஸு, லைக் ஒரு ஸ்ட்ரீட்ஸ் வந்து இங்கே பாருங்கள், டு கோப் அப் வித் எஃபெக்டிவ் climate சேஞ்ச் அண்ட் சீஃப்லி எய்ம்ஸ் ஃபிக்ஸிங் அக்செப்டபிள் லிமிட்ஸ் ஆஃப் ஃப்ளட்டிங் ஆன் த ஸ்ட்ரீட். ஸோ ஸ்ட்ரீட்டாக நம்ம வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளை இது பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வரலாம். ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் மூலிமா அதை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல தானே மழை பெய்ய போகுது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மழை இந்தியா ஃபுல்லாக மழை பெய்து போடுங்க. ஒரு கேரளாவில் மழை பெய்யலாம், அப்புறம் உத்தரகாண்டில் மழை பெய்யலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மற்ற ஸ்டேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு, அவ்வளோதான். லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து முக்கியமாக மவுண்டன் ரீஜன்ஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த அதிகமாக வந்து பாறாங்கல் இருக்கிற இடத்துலையோ மவுண்டன்ஸ் இருக்கிற இடத்துலையோ வந்து பாறாங்கல் நவறனால லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்பட்டு மண் வந்து சரிவு ஏற்படும். ஸோ த லேண்ட்ஸ்லைட் இஸ் அ ரேப்பிட் டவுன் ஸ்லோப் மூவ்மெண்ட் ஆஃப் ராக் அண்ட் சாயில் அலாங் வித் வெஜிடேஷன் க்ரோயிங் தேர். The soil and rocks become saturated with water in a rainy season and behave heavier and loose. அவ்வளோதான். மழை அதிகமாக பெய்யும்போது என்ன ஆகும், சாயில் வந்து லூசன் ஆகிடும். மரத்தை வெட்டி நம்ம தள்ளுறனால அந்த ஒரு கிரிப்னஸும் இல்லாமல் மரம் இல்லாதனாலையும் அது வந்து பாறாங்கல் உருண்டு கீழே விழுந்து ஒரு உயிர் சேதம் நிறையா ஏற்படும். இது எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து ப்ரான் ஜோன்ஸ் அலாங் ஹைவேஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ரீட்டைன் வால்ஸ் கேன் பி ஸ்ட்ரக்சர்ட் ப்ரிவென்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ராக்ஸ். அதாவது பில்டிங் லைக் வால்ஸ் கட்டுறதுனாலே கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து குட் ட்ரீ கவர் ஆஃப் மவுண்டன்ஸ் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. மரங்கள் நடணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. டெக்னிக்ஸ் வந்து டெவலப் பண்ணும். ட்ரோன்ஸ் எங்கெங்கேயோ யூஸ் பண்ணுறோம், இதுக்கெலாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். அண்ட் அகெயின் வந்து avalanchesனால் ஒன்றும் இல்லை, டவுன் ஸ்லோப் மூமெண்ட் ஆஃப் ஸ்னோ அண்ட் ராக் சிமிலர் டு த ராக் ஆஃப் ஃபால் ஆஃப் டிப்ரிஸ் இன் த லேண்ட்ஸ்லைட். இப்போ அவலான்ச்சஸ்னால் ஒன்று, இப்போ பனி வந்து ஓடி வந்தால் என்னது, அதுதான் அவலான்ச்சஸ். அதே மாதிரி லைக் பாறாங்கல்லாம் உருண்டு வர்றது ஒரு மலையில், அதாவது பனி பிரதேசத்தில் வரதான் வந்து அவலான்ச்சஸ். ஸோ however avalanches are hazard confined to high altitude areas. Large amount of snow accumulate on the mountains slopes. அவ்வளோதான், இதான் avalanches. இந்த அவலான்ச்சஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மெனி மூமெண்ட் ஆஃப் ஐஸ் ரிசல்ட் அஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்னோ. இது வந்து ஒரு கிராவிட்டினால் ஏற்படக்கூடிய விஷயமும் தான். ஸோ வெரி ஹை வெலாசிட்டி அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் வெஜிடேஷன்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து லார்ஜ் மாஸாக இருக்கும் போது இதுவும் வந்து ஒரு ரீசன் ஆயிடுது. ஸோ இதில் எப்படி இருந்து காப்பாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பண்ணுறதுனால, பிளான் க்ரியேஷன் பண்ணுறதுனால, ஸோ இதோடைய ஆர்டிஃபிஷியல் ட்ரிகரிங் மூலிமா நம்ம அதை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் வார்னிங் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர்னால் என்னென்னா, திருதுப்புன்னு மழை லைக் தீ பிடிச்சிக்கிறது. ஸோ தே ஆர் வெரி காமன் ஹசார்ட் இன் த ஃபாரஸ்ட் ஏரியா டியூரிங் சம்மர் சீசன். வெயில் காலத்தில் அதிகமாக இது இருக்கும். ஸோ பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் லைட்னிங் இது ஏற்படும். இது எப்படி வந்து இது பண்ணலான்னா, லைக் மெயின்டைன் பண்ணலாம், ஃபயர் லைன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஃபாரஸ்ட் ஏரியாவில். அண்ட் அகேன் வந்து சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் மூலிமா இது முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல்னால் என்னென்னு சொல்லிடுறேன். 18th October 2010 அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது அண்டர் வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஆக்ட் 2010 அடிப்படையில் தான் இது வந்திருக்கு. இது வந்து முக்கியமாக பிரின்சிபல் பெஞ்ச் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இதோடைய ரீஜனல் பெஞ்சஸ்லாம் எங்கே இருக்குன்னா பூனே, சென்னை, கொல்கத்தா, போபால். அதாவது வெஸ்ட் ஜோனாக பூனேவாகவும், சவுத் ஜோன் சென்னையாகவும், ஈஸ்ட் ஜோன் கொல்கத்தா அண்ட் சென்ட்ரல் ஜோன் போபாலாக வச்சுருக்காங்க. இட் இஸ் லைக் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு எக்ஸ்பர்டைஸ் டு ஹேண்டில் த என்விரான்மெண்டல் டிஸ்பியூட்ஸ் இன்வால்விங் மல்டி டிசிப்ளினரி இஷ்யூஸ். ட்ரிபியூனல் வந்து ஷால் நாட் பி பவுண்ட் பை ப்ரொசீஜர் லேட் டவுன் under the Code of Civil Procedure 1908 but shall be guided by principles of natural justice. ஸோ இதுதான் வந்து என்ஜிடினா ஒன்றும் இல்லை, இயற்கை சம்மந்தப்பட்ட இருக்க எல்லாத்தையுமே வந்து இது நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் பெஞ்சுக்கு வந்துடும். அந்த பெஞ்சில் தான் வந்து இதை பற்றின கேசஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான்.